மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் பணி நிரந்தரம் கேட்டு போராடிய பெண் செவிலியரை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டு ஒரு தீண்டாமை கொடூரம் அரங்கேற்றப்பட்டது. பேசணும் கூப்பிட்டு என் பிள்ளைய மிளகாப்பொடிய கண்ணில் எரிஞ்சு அருவாள் எடுத்து வெட்டிட்டான். இது ஆணவ கொலை. போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தேடப்பட்டு வந்த திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் பகுதியில் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். பணி நிரந்தரம் கேட்டு போராடிய பெண் செவிலியரை போலீசார் கைது செய்த நிலையில் ஐந்தாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிக்கிய திமுக நிர்வாகி ஞானசேகரன் அப்போது ஒரு சாரிடம் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்திருந்தார். 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட திமுக இளைஞரணி நிர்வாகி கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவம். சென்னை மெரினாவில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண வந்தவர்களில் 5 பேர் உயிரிழந்தனர். கிராமத்திலிருந்து வந்திருக்கோம். நாங்க 200 நாளா போராடிட்டு இருக்கோம். எங்க நிலத்தை சிப்காருக்கு தர மாட்டோம்னு சொல்லி தேவாவேலு அவர்கள் சட்டமன்றத்தில்